மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ்ல மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். என்னன்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன செய்வோம்? ரோவை காலமா மாற்றுவோம். அதாவது ரோ அரேஞ்ச்மெண்ட்டை அப்படி காலம் அரேஞ்ச்மெண்ட்டாக மாற்றுவோம். அவ்வளோதானே? அதே தான் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். டெஃபினிஷன்: இஃப் ஆல்ஃபா ஐஜே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துறீங்க எஃப்என்ல, அப்போ ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ் எடுத்துறீங்க ஆல்ஃபா ஐஜே அப்படிங்கிற என் பை என் மேட்ரிக்ஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ நம்ம எப்பவுமே யூஸ்வலா ஏக்கு பவர்ல டி போடுவோம். நம்ம புக் நோட்டேஷன்ல ஏ டேஷ் அப்படின்னு போடுறாங்க. நம்ம வாசிக்கிறது ஆஸ் யூஸ்வல் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னே வாசிக்கிறோம். ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ ரிட்டன் ஆஸ் ஏ டேஷ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் அகைன் a matrix A transpose is equal to எப்படி போடுறோம்? ஆல்பா ஜே ஐன்னு என்ட்ரிஸை மாத்துறோம். அதாவது இங்க இருக்கிற ஐஜேத் என்ட்ரி என்னதான் இருக்கும்னா, காமா ஐஜேன்னு பாத்தீங்கன்னா ஐஜேத் என்ட்ரி ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே ஐத் என்ட்ரி ஆஃப் ஏ அப்படிங்கிறத நோட் பண்றோம். ரைட்? ஓகே, இதுல யூஸ்வலா சம் நோட்ஸ் பாக்குறோம். அடுத்தது சம் அப்படி பார்க்குறோம். First note number 1, the transpose of A is the matrix obtained by interchanging the rows and columns of A. தெரிஞ்சதுதான் நோட் பண்றோம். அடுத்தது by the definition of transpose is a function from Fn on to Fn. என்ன சொல்றோம்? டிரான்ஸ்போஸ்ங்கிறது நம்ம ட்ரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேஸ் இஸ் a function from set of all matrix Fn to F அப்படின்னு பார்த்தோம். இப்போ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பாத்தீங்க என்ன செய்யறோம்? ஒரு மேட்ரிக்ஸ் எடுப்போம், அதுக்கு அப்படி ரோவையும் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். சோ என்னாச்சு? அகைன் வி கெட் அன் மேட்ரிக்ஸ். சோ டிரான்ஸ்போஸ் இஸ் a ஃபங்க்ஷன். ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் ஒரு டிரான்ஸ்போஸ் சொல்லிட முடியும். யூனிக்கா ஒரு டிரான்ஸ்போஸா ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லிட முடியும். சோ என்ன சொல்லிடலாம்? டிரான்ஸ்போஸ் இஸ் a ஃபங்க்ஷன் ஃப்ரம் Fn ஆன் டு Fn. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும். அதாவது டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது அதனாலதான் இங்க ஆன் டு அப்படின்னு நோட்டேட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் லெமா டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றோம். ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கீங்க, அகைன் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ஏவே வந்து முடியும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் சம் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஈச் மேட்ரிக்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். தேர்டு ஷூ ஷார்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே? அதாவது இன்வர்ஸுக்கு இதே ப்ராப்பர்ட்டி வரும், அதே இது டிரான்ஸ்போஸுக்கும் ஒத்து வருது. என்னன்னா ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன வரும்? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஷூ ஷார்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஓகே, ப்ரூஃப் எழுதலாம். எடுத்துக்கோம், ரெண்டு மேட்ரிக்ஸ் எஃப்என்ல இருந்து எடுத்துக்கோம், கிவன் மாதிரி எடுத்துக்கோம். லெட் ஏ அண்ட் பி பி இன் எஃப்என். ஏக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கோம். ஏ எஃப்என்ல உள்ள மேட்ரிக்ஸ், ஸோ என்ட்ரிஸ் என் பை என் மேட்ரிக்ஸ், ஸோ அதோட என்ட்ரிஸ் ஐஜேத் என்ட்ரி இருக்கு ஆல்ஃபா ஐஜே நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்கு பீட்டா ஐஜே நோட் பண்றோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் வேணும். அவ்வளவுதானே? அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பாருங்க. ஏ என்னது? ஆல்ஃபா ஐஜே. ஃபார் சிம்பிளிசிட்டிக்கு இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஆல்ஃபா ஐஜேக்கு டிரான்ஸ்போஸ் ஆல்ஃபா ஐஜே டிரான்ஸ்போஸ். அப்போ அகைன் உள்ள இருக்கிறது என்ன? இஸ் அகைன் a மேட்ரிக்ஸ். அப்போ சம் காமா ஐஜேன்னு வச்சீங்கன்னா அதுல இருக்கிற ஐஜேத் என்ட்ரியார் என்னதான் இருக்கும்? இங்க இருக்கிற ஆல்ஃபா ஐஜேல இருக்கிற ஜே ஐத் என்ட்ரி, அப்படிதான் அதான் நோட் பண்ணிருக்கோம். காமா ஐஜே ஈக்குவல் டு ஆல்ஃபா ஜே ஐத் என்ட்ரி. காமா ஐஜே மேல இருக்கிற இந்த டிரான்ஸ்போஸ் அப்படிங்க எழுதுங்க. ஓகே, சரி. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ப என்னதான் இருக்கும்? என்ட்ரி மாறும், அப்படிதானே? ஓகே, என்ன செஞ்சுக்கலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு, ஃபார் சிம்பிளிசிட்டி இதுலயே நான் டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிட்டேன். என்னன்னா ஐஜேத் என்ட்ரி என்னதான் இருக்கும்? ஐஜேத் என்ட்ரி என்னதான் இருக்கும்? காமா ஜே ஐயா இருக்கும். அதான் நோட் பண்ணி, இங்க ஐஜேத் என்ட்ரி என்ன இருக்கு? காமா ஐஜே இருக்கு. அப்ப அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? காமா ஜே ஐன்னு வரும். அது எங்க இருக்கும்? ஐஜேத் என்ட்ரில இருக்கும். அதான் இப்படி நோட்டேட் பண்ணிருக்கோம். இப்போ அகைன் வாங்க, ஐஜேத் என்ட்ரில என்ன இருக்கு? காமா ஜே ஐ இருக்கு. அப்போ காமா ஜே ஐ பை திஸ் இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? காமா ஜே ஐனா ஐக்குவல ஜே, ஜேக்குவல ஐ. அப்போ என்ன வரும்? ஆல்பா ஐ ஜேன்னு வரும். ரைட்? ஆல்பா ஐஜே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஆல்பா ஐஜே இந்த ஐஜேத் என்ட்ரி. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன? நம்மளோட கிவன் ஏ. ஓகே, ஸோ அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். செகண்ட், A plus B whole transpose is equal to A transpose plus B transpose சொல்லணும். ஏங்கிறது என்ன? ஆல்ஃபா ஐஜே, பிங்கிறது பீட்டா ஐஜே மேட்ரிக்ஸ். இப்போ A plus B அப்படின்னு என்ன இருக்கும்? சம் ஐஜே. அது A plus Bங்கிற மேட்ரிக்ஸ்ல ஐஜேத் என்ட்ரி என்னதான் இருக்கும்? ஆல்ஃபா ஐஜே பிளஸ் பீட்டா ஐஜேயா இருக்கும். ரைட்? அதான் இங்க இருக்கும் மியூ ஐஜே அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா மியூ ஐஜேத் என்ட்ரி
ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஆல்ஃபா ஐஜே பிளஸ் பீட்டா ஐஜே. சரியா? இப்போ என்ன வேணும் நமக்கு? ஏ பிளஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ் கன்சிடர் பண்ணணும். எடுங்க, கன்சிடர் ஏ பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஓகே, பை ஏ பிளஸ் பி என்ன? இந்த மேட்ரிக்ஸ் இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இது என்ன? இதோட மீனிங் என்ன? மியூ ஐஜேக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். அப்ப என்ன இருக்கணும்? ஐஜே என்ட்ரியில இவரு மியூ ஐஜேங்கிறது மாறி இருக்கும், அப்படிதானே? அப்போ மியூ ஜே ஐ இந்த ஐஜே என்ட்ரி, இந்த ஐஜே என்ட்ரி. ஓகே, இப்போ பாருங்க, மியூ ஜே ஐன்னு என்ன இதுலயே மாத்தி போட்டுக்கலாமா? அப்ப என்ன இருக்கும்? ஆல்பா ஜே ஐ பிளஸ் பீட்டா ஜே ஐ. இந்த இது ஐடியாவை யூஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்போ இது என்னது? இட்ஸ் இந்த ஐஜே என்ட்ரி. ஓகே, இங்க ஐஜே எழுதிக்கலாம். ஆல்பா ஜே ஐ பிளஸ் பீட்டா ஜே ஐ இந்த ஐஜே என்ட்ரி. ஓகே, இப்போ சம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். அப்போ ஆல்பா ஜே ஐ பிளஸ் பீட்டா ஜே ஐ. இப்போ ஆல்பா ஜே ஐ என்னது அப்படின்னா ஏக்கு டிரான்ஸ்போஸ். அது மாதிரி பீட்டா ஜே ஐ என்னது? பிக்கு டிரான்ஸ்போஸ். ஹென்ஸ் ஆல்பா பிளஸ் சாரி ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஹென்ஸ் அவர் செகண்ட் பார்ட். தேர்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ பிளஸ் பி சரி ஏபி ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் பாத்தீங்கன்னா ஷூ சாக்ஸ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஓகே, இப்போ அப்போ ப்ராடக்ட் ஏபி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அதை ரெப்ரஸ் பண்ணிக்கும். அடுத்தது டேஷ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி மல்டிபிளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் லாஸ்ட் கொஞ்சம் லெக்சர்ல பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்போம். அகைன் அதே தான் எழுதுறோம். இப்போ ஏங்கிறது என்னது? ஆல்பா ஐஜே மேட்ரிக்ஸ், பிங்கிறது பீட்டா ஐஜே மேட்ரிக். ஓகே, சரி. போத் ஆர் n by n மேட்ரிக்ஸ். அப்போ ஏபி பார்த்துக்கலாம். அதுல இருக்கிற என்ட்ரி எப்படி இருக்கும்? ஐஜே என்ட்ரி எப்படி இருக்கும்? ஏல இருக்கிற ஐயத்து ரோவும் ஜேல இருக்கிற சரி ஏல இருக்கிற ஐயத்து ரோவும் பில இருக்கிற ஜேயத்து காலமும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் என்ன இருக்கும்? ஏபில இருக்கிற ஐஜேத் என்ட்ரி, ரைட்? அப்போ இப்போ வாங்க, ஏபி ஈக்குவல் டு லாம்டா ஐஜே அப்படின்னு எழுதுனீங்கன்னா லாம்டா ஐஜே என்னதான் இருக்கும்? ஐஜேத் என்ட்ரி. அது எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏல இருக்கிற ஐயத்து ரோ பில இருக்கிற ஜேயத்து காலம், ரைட்? அப்ப அதான் எழுதியிருக்கோம். ஏல இருக்க ஐயத்து ரோ என்ன இருக்கும்? ஆல்பா I1, ஆல்பா I2 எக்ஸெட்ரா ஆல்பா IN. அப்போ செகண்ட் என்ட்ரி ஆல்பாஸ்ல கீழே உள்ள வரியாது. அது மாதிரி பில இருக்கிற ஜேயத்து காலம் தான் இருக்கும் பீட்டா 1J, பீட்டா 2J எக்ஸெட்ரா பீட்டா NJ இருக்கும். அப்போ பீட்டால இருக்கிற செகண்ட் என்ட்ரி இதாகும். அப்போ ஐஜே என்ட்ரி என்ன? ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட். அதான் நீங்க இருக்கும் சம்மேஷன் k equal to 1 to n ஆல்பா IK பீட்டா KJ அப்படின்னு. ஓகே, சரி. இப்போ என்ன வேணும் நமக்கு? மெயின் ஏம் ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் வேணும், ரைட்? ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் வேணும், அதான் கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் ஏபி டிரான்ஸ்போஸ். ஓகே, ஏபி டிரான்ஸ்போஸ் சம் இதோட மியூ ஐஜேன்னு வச்சுட்டீங்க. சம் இது ஈக்குவல் டு மியூ ஐஜேன்னு வச்சுட்டீங்கன்னா மியூ ஐஜே எப்படி இருக்கும்? ஆல்பா ஜே ஐன்னு இருக்கும். சாரி, லாம்டா ஜேஐன்னு இருக்கும். அதான் மியூ ஐஜே ஈக்குவல் டு லாம்டா ஜேஐ. லாம்டா ஜேஐ என்ன? இதுல ஐ இருக்க இடத்துல ஜே போடுங்க, ஜே இருக்க இடத்துல ஐ போடுங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன வேணும் அடுத்தது? தட் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ப்ராடக்ட் ஏ டிரான்ஸ்போஸ் சொல்லணும். அப்போ என்னெல்லாம் வேணும்? ஏ டிரான்ஸ்போஸ் என்ன, பி டிரான்ஸ்போஸ் என்ன, அதான் இங்க எழுதிட்டோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், பி டிரான்ஸ்போஸ். ஓகே, அதாவது என்ன என்ட்ரிஸ் மாறி இருக்கும்? ஐஜேத் என்ட்ரி மாறி இருக்கும். ஆஸ் யூஷுவல் முன்னாடி பார்த்து தான் ரிப்பீட் பண்ணிக்கும். இப்போ என்ன சொல்லணும்? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ல பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஐஜேத் என்ட்ரியும் பி ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ்ல இருக்கிற ஐஜேத் என்ட்ரி என்னதான் இருக்கணும்? சேமா இருக்கணும்னு சொல்லணும், அப்படிதானே? ஓகே, அதுக்கு தான் இங்க சொல்றோம். இப்போ என்ன பாக்குறோம்? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ல இருக்கிற ஐஜேத் என்ட்ரி பாக்குறோம். அப்போ என்ன செய்யணும்? பி டிரான்ஸ்போஸ்ல இருக்கிற என்ட்ரி ஃபர்ஸ்டா இருக்கும், ரைட்? பி டிரான்ஸ்போஸ்ல இருக்கிற ஐயத்து ரோவோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்டா இருக்கும். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ்ல இருக்கிற ஜெயத்து காலம் இங்க செகண்டா இருக்கும், ரைட்? அப்போ இதே ஐடியால ஐஜேத் என்ட்ரினா இதே ஃபார்மட்ல தான் இருக்க போது. இதுல பில இருக்கிற சிம்பிள் என்ன? ஜீட்டா. அப்போ இதுக்கு ஆல்பாக்கு பதிலா என்ன இருக்கும்? ஜீட்டா பண்ணும், ரைட்? அது மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ்ல இருக்கிற சிம்பிள் என்ன? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு போடுறது காமா. அப்போ காமா போட்டுக்கலாம், பீட்டாக்குள்ள காமா. தட்ஸ் ஈக்குவல் டு. ஓகே, இப்போ ஜீட்டா ஐகே என்னது? இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஜீட்டா ஐகே ஈக்குவல் டு ரெண்டு இது கீழே மாத்துங்க, டிரான்ஸ்போஸ் பீட்டா கேஐ. அதே மாதிரி காமா கேஜே ஈக்குவல் டு என்ன? ஆல்பா ஜேஐ. ஓகே ஓகே, கேஜே அப்போ ஜேகே. ஓகே, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, அதான் எழுதியிருக்கோம், ரைட்? இப்போ
தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்டர் ரெண்டு ப்ராடக்ட் தானே ரெண்டையும் மாத்தி எழுதிருங்க. ஓகே, இப்போ என்ன செய்யுது, இதுல இருக்க செகண்ட் என்ட்ரி, இதுல இருக்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபிக்ஸ்டு, இங்க ஜே இங்க ஐ. அப்போ இது என்னதாகுது, ijth என்ட்ரி ஆஃப் ஏபிக்கு டிரான்ஸ்போஸ். ஏன்னா ஏபியோட டிரான்ஸ்போஸ் அதானே எழுதியிருக்கோம். இந்த இதுல ஜே இருக்கு, இங்க ஐ இருக்கு, அதே வேல்யூ தான் இந்த வந்திருக்காரு அப்படிதானே. அப்போ என்னது இருக்கு, தட்ஸ் அன் மியூ ஐஜே, அதான் என்னது ijth என்ட்ரி ஆஃப் ஏ பி டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன வந்துட்டு ஒவ்வொரு என்ட்ரி வைஸ் equal ஆயிட்டு each ijth entry of b transpose a transpose is equal to the corresponding ijth entry of ab whole transpose. So என்னது ஒவ்வொரு என்ட்ரி வைஸ் ஈக்குவல், ஸோ போத் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஏபி பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ எழுதியாச்சு. ஹென்ஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம். தட்ஸ் ஆல். இப்போ இருக்கிற பேசிக்கான, அடுத்து இப்போ பார்த்ததுதான் ரொம்ப பேசிக்கான ஐடியா. இது அப்ளை பண்ற மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏ பவர் கேக்கு டிரான்ஸ்போஸ் பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் பார்த்துட்டு அதுக்கு ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் அப்படிங்கிறோம். ஓகே, இது சிம்பிள் ப்ரூஃப். அதுல இருக்கிற முன்னாடி ப்ரூவ் பண்ண தேர்ட் இது எடுங்க, பிக்கு பதிலா ஏ போடுங்க, முடிஞ்சு போச்சு. அதான் இங்க ப்ரூஃப் எழுதிருப்போம். கிவன் நமக்கு என்ன தெரியும், ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ரைட், இப்போ என்ன செய்யணும், A B போல A ने வைங்க. அப்ப என்ன வரும், A whole transpose equal to A transpose A transpose, nothing but A square க்கு transpose equal to A transpose க்கு ஸ்கொயர். இதே மாதிரி A cube வரும்போது பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்படியே ஜெனரலைஸ்டா எழுதிட்டீங்கன்னா A power K க்கு transpose என்ன ஆகும், A transpose whole power K அப்படின்னு ஆகும் for every positive integer. ரைட், இப்போ அடுத்தது இதே மாதிரி இன்வர்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே, என்ன செய்யணும், இப்போ A power K பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு, எல்லாம் ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவது என்னன்னா, ஏ வந்து இன்வெர்டிபிளா இருக்குன்னா கண்டிப்பா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த இன்வெர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பார்த்தா என்ன ஆகும்னா, சிம்பிளி ஏக்கு டிரான்ஸ்போஸ் பார்த்துட்டு இன்வெர்ஸ் பார்த்தாலும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லு. அதுதான் இந்த ரிசல்ட். ஓகே, இதே ரிசல்ட்டுக்கு இன்னொன்னு சொல்லிக்கலாம். இந்த ரிசல்ட்ல இருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், இஃப் ஏ இஸ் இன்வெர்டிபிள் தென் ஏ டிரான்ஸ்போஸ் ஆல்சோ இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் ஏ டிரான்ஸ்போஸோட இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸோட டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்ல இருந்து நம்ம இன்னொரு ரிசல்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த ரிசல்ட் ப்ரூவ் பார்ப்போம். ஏ இன்வெர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அப்போ முந்தின இதே ஐடியால பி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும், ஏ இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ரைட், ஏ இன்வெர்ஸ் என்னது, இஸ் an ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ IN டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படி எழுதிக்கும். இந்த சைடு IN ஆச்சு. ஓகே, சரி, IN-ஓட டிரான்ஸ்போஸ் என்ன, நமக்கு the same மேட்ரிக்ஸ். ரைட், ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன, டயகனல்ல மட்டும் 1 இருக்க போது, மேலே கீழேயும் 0 இருக்க போது. அப்போ அதை டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா சேமா தான் இருக்கும். அப்போ IN டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு IN. ஸோ என்ன செஞ்சுக்கலாம், இந்த IN டிரான்ஸ்போஸ்க்குள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்னது, ஏ இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஏ டிரான்ஸ்போஸ், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா IN வருது. ஸோ என்னது, ஏ இன்வெர்ஸ் கூட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றீங்க, அந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டி ஆயிட்டு. ஏ டிரான்ஸ்போஸ் கூட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றீங்க, அந்த மேட்ரிக்ஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாச்சு, ஐடென்டி ஆகுது. ஸோ என்ன சொல்லிடலாம், ஏ டிரான்ஸ்போஸோட இன்வெர்ஸ் அந்த இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ரைட், அதான் இங்க சொல்லியிருக்கோம். அப்போ என்ன வச்சுக்கலாம், the inverse of A transpose is A inverse whole transpose. அதான் இங்க நோட் பண்ணிக்கணும். ரைட், அப்போ என்ன அர்த்தம், A டிரான்ஸ்போஸோட இன்வெர்ஸ், அப்போ A டிரான்ஸ்போஸ்க்கு power -1 is equal to A inverse transpose. Hence we prove the next result. Next third, lambda A transpose is equal to lambda of A transpose அப்படிங்கறத ப்ரூஃப் எழுதணும். ஓகே, ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் தான். லாம்டா ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், என்ட்ரி வைஸ் லாம்டாவை மல்டிப்ளை பண்ணிருப்போம். அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணா ஒரு மேட்ரிக்ஸ் வரும், அதுலயே என்ட்ரி வைஸ் லாம்டா மல்டிப்ளை பண்ணிருப்போம். அந்த லாம்டாஸை காமன் ஆடுங்க. அப்போ உள்ள என்ன இருக்கும், ஏ டிரான்ஸ்போஸா இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப சிம்பிள்னால ப்ரூஃப் எழுதல. ஓகே, அடுத்தது ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதோட டிரான்ஸ்போஸும் த சேம் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் ரிசல்ட். ரிசல்ட் நம்பர் 4, if A in Fn satisfies a polynomial P of x, then so A transpose. அப்படின்னா A P of xங்கிற பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா A டிரான்ஸ்போஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ப்ரூஃப் சிம்பிள் ப்ரூஃப் தான். சப்போஸ் A satisfies a polynomial P of x ஒரு பாலினாமியல் எடுத்து, ரைட், இதான் P of x ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, A சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ A தூக்கி இதுல சப்ஸ்டிட் பண்ணா
0 ஆகும். A தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஆல்பா I alpha naught I plus alpha 1 A plus etc. alpha m A power m equal to 0. இப்போ என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணுவோம். ஹோல் டிரான்ஸ்போஸ் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் அப்ளை, பிகாஸ் நமக்கு A டிரான்ஸ்போஸும் அந்த பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். அதனால மொத்தமா டிரான்ஸ்போஸ் எடுங்க. ஜீரோ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதே 0 தான். ரைட். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இப்போ இண்டிவிஜுவலா ஒன்னொன்னுக்கும் டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த தேர்ட் ரிசல்ட்டையும் இங்க பார்த்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதையும் யூஸ் பண்ணுங்க. மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிடலாமா? அதாவது ஏ பவர் எனி எம் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் கே. அடுத்தது ஆல்பா டைம்ஸ் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஆல்பா டைம்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த ரெண்டு ஐடியாவும் இங்க யூஸ் பண்ணுங்க. ஹோல் டிரான்ஸ்போஸா மொதல் சம்மு தனித்தனியா டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இண்டிவிஜுவலா திரும்பி பிரிச்சுக்கோங்க. ரெண்டு ரிசல்ட்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னது இந்த ஓகே இந்த 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 செட்டப் வருது. ஓகே, அப்ப என்ன ஆகுது? ஏ டிரான்ஸ்போஸ் இங்க சாரி இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்போஸ் போட விட்டாங்க. ஏ ஆல்பா 1 ஏ டிரான்ஸ்போஸ் இங்க டேஷ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ். அப்ப என்னது? இதே பாலினாமியல இங்க ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரைட். சோ என்னது? ஏ டிரான்ஸ்போஸ் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் பாலினாமியல். இதான் ஏ. ஓகே, அதான் ஏ டிரான்ஸ்போஸ் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் பாலினாமியல். அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? ஏ எந்தெந்த பாலினாமியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதே தான் ஏ டிரான்ஸ்போஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹென்ஸ் நெக்ஸ்ட் உள்ள அடுத்து லாஸ்ட் ரிசல்ட் இன் பர்டிகுலர் ஆஃப் ரிசல்ட் 4 ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் have the same characteristic root. Right? நமக்கு என்ன தெரியும்? characteristic rootலாம் every characteristic root is a root of a minimal polynomial அப்படின்னு தெரியும். ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும்? இங்க என்ன தெரியும்? ஏ எந்தெந்த பாலினாமியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதே தான் ஏ டிரான்ஸ்போஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுல இருந்து அடுத்த ஒரு ஸ்டெப் சொன்னீங்கன்னா ஏக்கு எது மினிமல் பாலினாமியலா இருக்கோ அதே இது ஏ டிரான்ஸ்போஸுக்கும் மினிமல் பாலினாமியலா இருக்கும். ரைட். அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? மினிமல் பாலினாமியல் ரூட்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு தான். ரைட். இப்போ ஏக்கு ஒரு மினிமல் பாலினாமியல், அதுக்கு சம் ரூட்ஸ் இருக்கு. ஓகே, அதே இது கண்டிப்பா என்ன ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் அதான் மினிமல் பாலினாமியலா இருக்கும். அதே ரூட்ஸ் அது ஏ டிரான்ஸ்போஸோட மினிமல் பாலினாமியல். ரைட். ஓகே, இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. அப்போ ஏயோட மினிமல் பாலினாமியல் ரூட்ஸும் ஏ டிரான்ஸ்போஸோட மினிமல் பாலினாமியல் ரூட்ஸும் எப்படிதான் இருக்கு? சேமா இருக்கு. ஹென்ஸ் என்ன சொல்லிடலாம்? ரெண்டோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸும் சேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அதான் ரிசல்ட் போட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ.